இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வாழ்க்கை, சூப்பர் நேச்சுரல் லைஃப். வேத வசனம் நமக்கு போதிக்கிற வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் சூப்பர் நேச்சுரல். இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல்ங்கிறது, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறைங்கிறது ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த சூப்பர் நேச்சுரல்ங்கிறது எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலா இருக்கணும். காணப்படுகிற இந்த உலகத்தின் காரியங்கள் பெருசா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சா கூட ஒரு பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது. இந்த காணப்படுற இந்த விஷயத்தை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை பெரியதா இருக்கிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்க்குற விஷயம் ரொம்ப பெருசு, இந்த வியாதி ரொம்ப பெருசு, இந்த தரித்திரம் ரொம்ப பெருசு, இந்த கடன் ரொம்ப பெருசு, இந்த பிரச்சனைகள் ரொம்ப பெருசுன்னு அதை பற்றி தான் ரொம்ப பெருசாவே ஒவ்வொரு நாளும் மனிதர்களும் பேசுறாங்க, பத்திரிகைகளும் பேசுது. அதனால என்னமோ தெரியல, இது கீழவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். நோயோடையே வாழ ஆரம்பிச்சிட்டோம், தரித்திரத்தோடையே வாழ ஆரம்பிச்சிட்டோம், தேவைகளோடையே வாழ ஆரம்பிச்சிட்டோம். எப்போ இதெல்லாம் உடைச்சு நம்ம வெளியில வருவோம்னு சொன்னா, இதெல்லாம் உண்டு பண்ண வார்த்தை தான் பெருசு. இந்த கடல் என்ன கடல், ஏன் கர்த்தர் அதை விட பெரியவர். இந்த அலை என்ன அலை, என்னை அழைத்தவர் இந்த அலையை விட பெரியவர். மாம்ச வழிகளில் சாத்தியம் இல்லாதது ஆவியின் வழியிலே சாத்தியமாகும். நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்களுக்கு அப்படிதான் நடக்க போகுது. ரொம்ப வருஷம் நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம், ரொம்ப டைம் எடுத்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் துரிதமா உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். யாராவது சொல்ல போறாங்க, இத்தனை வருஷம் கழிச்சாதாயா இப்படி வெற்றி வரும், ஆனா அதை ஒரு வருஷத்துல நீ பார்த்துப்பேன்னு சொல்ற மாதிரி தேவன் சில சூப்பர் நேச்சுரல் growth, சில சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட் உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் கொண்டு வருகிறார். ஒருவேளை மனுஷிக ரீதியில நீங்க பாத்தீங்கன்னா பதிலே தெரியாம இருக்கலாம், ஆன்சரே தெரியாம இருக்கலாம். ஆனா அப்படி இல்லாத இடத்துல தான் தேவாவியானவர் வழிகளை உண்டு பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். சொல்லுங்க, இந்த வருஷம் எக்கு தப்பா வரப்போகுது. சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ். உங்கள் பொருளாதாரம் இயற்கையோடு அல்ல, இயற்கை உண்டு பண்ணினா அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. கோடி கோடியா அவங்க கைகள்லாம் வரும். நான் அதை சொல்றேன், இயேசுவின் நாமத்துல கடவுள் அப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ் இந்த ஆண்டுகள் முழுவதும் உங்க பொருளாதார மண்டலங்கள் அப்படி இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். இப்படிதான் வருது, அப்படிதான் வருது, இல்லை எப்படி வருதுன்னே தெரியலங்க, ஆனா என் கையில கொண்டு வராருங்க கர்த்தர். ஸோ அவருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். இந்த மாதிரி ஒரு சூழமையில் நாம் என்ன மாதிரி ஒரு மனநிலையோடு நாம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சூழமையில் நாம் என்ன மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ள வேண்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நம்ம சில விஷயத்தை என்ன பண்ண முடியும், தாண்டி போக முடியும். பாருங்கள், உங்கள் வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மேத்யூ காஸ்பல், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, இயற்கைக்கு மேற்பட்ட வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, சூப்பர் நேச்சுரல் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் லைஃப். ஆமென். வேத வசனம் நமக்கு போதிக்கிற வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் சூப்பர் நேச்சுரல். இந்த வருஷம் முழுவதுமே அந்த மாதிரியான நிறைய சத்தங்களையும் சத்தியங்களையும் நம்ம கேட்க போகிறோம். நம்ம மனதை அதனால் நிரப்ப நம்ம வாழ்க்கையிலையும் சூப்பர் நேச்சுரலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். உலகத்தின் சூழலும் உலகத்தில் வர்ற நியூஸு காரியம் இதெல்லாம் நீங்கள் பெருசாக மனசில் வச்சுட்டு நம்ம வாழாமல் தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு வாழ நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோன்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா
அவருடைய வார்த்தைகள் இந்த சூழ்நிலைகளை விட பெரியதானதாக இருக்கிறது. ஆமென். எல்லாருக்கும் இந்த உலகம் தானே பெருசாக தெரியும். இப்போ இந்த உலகத்தை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய உலகம் அப்படின்னு இந்த உலகம் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் உலகம் பெருசாக தெரியுதுன்னா இன்னும் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக மாறலை. ஆவிக்குரிய மனிதனாக மாறலைன்னு அர்த்தம்னா இன்னும் உங்களுக்கு உண்மையிலே என்ன சத்தியம் என்னங்கிறதே விளங்கலைன்னு அர்த்தம். பார்க்குற விஷயம் பெருசாக தெரிஞ்சதுன்னா அப்போ எது பெருசு அப்படின்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். ஹீப்ரூ சாப்டர் 11 verse 3 பாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். எல்லாம் சொல்லுங்கள், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. மறுபடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சூரியன், சந்திரன், மலைகள், சமுத்திரம், பறவைகள், மிருகங்கள், நீங்கள் காணக்கூடிய எல்லாமே எதனால் உருவாக்கப்பட்டது? கரெக்டாக சொல்லுங்கள். தப்பாக சொன்னாலும் நான் உங்களை ஸ்டாண்ட் ஆன் த பெஞ்செலாம் சொல்ல மாட்டேன். நல்லா தைரியமாக சொல்லுங்கள். எதனால் உருவாக்கப்பட்டுச்சு? தேவனுடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்கள், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உண்டாக்கப்பட்டது பெருசா, அதை உண்டாக்குனது பெருசா? உண்டாக்கப்பட்ட இந்த உலகம் பெரியதா, அதை உண்டாக்கின வார்த்தை பெரியதா? அப்போ உண்டாக்கப்பட்டது பெருசு கிடையாது, அதை உண்டாக்குனது தான் என்னது பெருசு. கரெக்டாக? மலை ரொம்ப பெருசாக இருக்கலாம், சூரியன் ரொம்ப பெருசாக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்தை விட இந்த உலகத்தை உண்டாக்கின ஒன்று இருக்கிறது, அதுதான் பெரிதானதாக இருக்கிறது. ஆமென். அதாவது இப்படி சொல்லலாம், காணப்படுகிறவைகள் பெரிதானவைகள் அல்ல, இந்த காணப்படுகிறவைகளை உண்டு பண்ணின ஆவிக்குரிய உலகம் அதை விட பெரிதானதாக இருக்கிறது. ஆமென். நம்ம விசிபிளாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது ரொம்ப பெருசாகவே எப்போவுமே தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டங்களோடும் ஆவிக்குரிய மண்டலத்தின் அந்த புரிதலில் இருந்தும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை நாம் பார்க்காததுனால, அல்லது அந்த அந்த அவேர்னஸ் நமக்குள்ளே ரொம்ப பெருசாக வராததுனால நமக்கு எது பெருசாக தெரியுதுன்னா பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பெருசாக தெரியுது. ஒரு வியாதியை பார்த்தோன்னே அந்த வியாதி பெருசாக தெரியுது. ஒரு தேவையை பார்க்கும்போது இந்த தேவை ரொம்ப பெருசாக தெரியுது. ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன் அது பெருசாக தெரியுதுன்னா, அது பெருசான்னு கேட்டால் அது பெருசு தான். ஆனால் அதை விட பெருசு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இந்த காணக்கூடிய இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தைகள். அப்போது ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுங்கிறது, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறைங்கிறது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரு அன்றாடம் நீங்கள் வாழக்கூடிய, அதாவது எப்படின்னா, இந்த சூப்பர் நேச்சுரலுங்கிறது எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கணும். கையை நீட்டுங்க அப்படின்னா கையை நீட்டிட முடியும் தானே? ஒன்றும் அதுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ப்ளீஸ் 2 பேர் வாங்க, என் கையை நீட்டதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க, நீட்டிடுவீங்க கையை. இயல்பாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. எந்திரிச்சிடுறோம், நடந்துடுறோம். சூப்பர் நேச்சுரல் கூட உங்களுக்கு எனக்கும் நேச்சுரலாக இருக்க போகுது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப அது ஏன் ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு, அது ஏன் ரொம்ப பெருசாக ஆயிடுச்சின்னு சொன்னால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக உள்ளே போகலை பாருங்களேன். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் சரி, இந்த வருஷம் முழுவதும் சரி, நிறைய சூப்பர் நேச்சுரலுக்கான விஷயத்தை நாம் கேட்க போகிறோம், படிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம், அதை பயிற்சி வித்து பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்குறது குறித்து உங்களுக்கு ஒரு இவ்வளோ பெருசு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் உங்கள் மனநிலைலாம் மாறிடும். அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. ஆமென். ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அது ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறீங்க. சும்மா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அது ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது. அப்போ அதுக்கான அடிப்படையாக சில விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி கவனிங்க, அங்கே என்ன போட்டிருக்குது?
விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். அப்போ மலை பெருசாக இருக்கலாம், சமுத்திரம் பெருசாக இருக்கலாம், காற்று வலியதாய் தெரியலாம், இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் ரொம்ப பெருசாக தெரியலாம். ஆனால் அது பெருசான்னு கேட்டால் ஆமாம் பெருசு தான். ஆனால் அதை உண்டாக்குனது அதை விட பெருசு. ஆமென். பாருங்கள், எபிரேயர் 11:3 எப்படி இருக்குதா? எபிரேயர் 3 பாருங்கள். எபிரேயர் 3 அது 11:3, இது 3:3. இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக எப்படி இருக்கிறான்? கனத்துக்குரியவனா இருக்கிறான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். வீடு பெருசா, அந்த வீட்டை கட்டினவன் பெருசா? எப்போ யோசிக்கிறாங்க. நம்ம ஆட்கள் பூரம் எதை தான் பெருசாக நினைக்கிறாங்க? வீடு தான் பெருசாக நினைக்கிறாங்க. இந்த வீட்டில் ஒரு செங்கல் அசைஞ்சிருச்சுன்னா அப்போல்லாம் அவ்வளோதான் அப்படின்ட்டு வீட்டோடு சேர்ந்துருக்காங்க. வீடு பெருசா, வீட்டை உண்டு பண்ணின ஆள் ரொம்ப பெருசா? எது ரொம்ப பெருசு? வீட்டை உண்டு பண்ண ஆள் தான் பெருசு. அப்போ உலகத்தில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். முதல்ல எது பெருசுன்னு தெரியணும். பெருசுனா நம்ம ஆட்கள் இந்த வயசானவங்கள மரியாதை இல்லாமல் சொல்லுவாங்களே பெருசு வருது அப்படின்ட்டு, அந்த பெருசு இல்லைங்க. பெருசு பற்றி ஏதோ பேசுகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெருசு பற்றி பேசலை. வாழ்க்கையில் எது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது புரிஞ்சாதான், மேலானது புரிந்தாதான் அந்த மேலானதை கொண்டு கீழான விஷயத்தை ஆளுகை செய்ய முடியும். இல்லைன்னா எல்லாரும் மாதிரியும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாருங்களேன், எது பெருசுன்னு தெரியணும். அப்போது காணப்படுகிற இந்த உலகத்தின் காரியங்கள் பெருசாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சால் கூட ஒரு பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது. என்ன அந்த உண்மைன்னா, இந்த காணப்படுற இந்த விஷயத்தை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை பெரியதாக இருக்கிறது. ஆமென். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க, அப்புறம் தான் அடுத்தால பேசுகிறது கொஞ்சம் நல்லா புரியும். சரியா? 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இப்போ என்ன சொல்ல வருதுன்னா, உன்னை எதிர்த்துட்டு உனக்கு எதிராக நிற்கிதுல, அதை விட உனக்குள்ளே இருக்கிறவர் தான் பெரியவர். ஆமென். உங்களை எதிர்க்கிற எதிர்ப்புகளை விட, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை விட உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் பெரியவர். இப்போ எப்போவுமே உன்னை நீங்கள் ஜெயிக்கணும்னா முதல்ல ஒன்று தெரியணும், அதை விட பெருசு என்கிட்ட இருக்குது. அது தெரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். அது தெரிஞ்சாதான் போகணுங்கிற எண்ணமே உள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா வேண்டாம்ப்பான்னு உட்காந்துருவீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்டிகிட்டு இருக்கிறேன், எது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்க்குற விஷயம் ரொம்ப பெருசு, இந்த வியாதி ரொம்ப பெருசு, இந்த தரித்திரம் ரொம்ப பெருசு, இந்த கடன் ரொம்ப பெருசு, இந்த பிரச்சனைகள் ரொம்ப பெருசுன்னு அதை தான். ஏன்னா அதுக்கு தான் தூபம் காட்டி அதை பற்றி தான் ரொம்ப பெருசாகவே ஒவ்வொரு நாளும் மனிதர்களும் பேசுகிறாங்க, பத்திரிகைகளும் பேசுது. போதாத குறைக்கு நம்ம சபையிலையும் நிறைய, நம்ம சபைனா நம்ம சபை இல்லை, எல்லோரும் சேர்ந்து தானே, இவங்களும் எதை தான் பெருசாக பேசுகிறாங்க, இந்த வியாதியை தான் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. 1வது அலை வந்துச்சு பிரதர், 2வது அலை வந்துருச்சு பிரதர், 3வது அலை வந்துருச்சு பிரதர்னு பேசுகிறாங்க. தவிர அலைகள் மேலெல்லாம் ஒருத்தர் நடந்துருக்கிறாரு அப்படிங்கிறது பேச மாட்டேங்காங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அலைகள் மேலே நடந்த ஒருவர் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் வேவ்ஸ், செகண்ட் வேவ்ஸ், தேர்ட் வேவ்ஸ், இவ்வளோ வேவ்ஸ் பேசுகிறாங்க. இந்த வேவ்ஸ் மேலெல்லாம் ஒருத்தர் அப்படியே காலை வச்சு நசுக்கிட்டு நடந்தார, அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அவர் நடந்தது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தனையும் வாப்பா நீயும் நட அப்படின்னு கூப்பிட்டார, அது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது எல்லாமே இப்போ ரொம்ப பெருசு பெருசு பெருசுன்னே நமக்கு ஒரு மைண்ட் செட் அப்படியே ஆயிடுச்சு. அதனால் என்னமோ தெரில, இதுக்கு கீழேவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். நோயோடையே வாழ ஆரம்பிச்சிட்டோம், தரித்திரத்தோடையே வாழ ஆரம்பிச்சிட்டோம், தேவைகளோடையே வாழ ஆரம்பிச்சிட்டோம், பயந்தே வாழ ஆரம்பிச்சிட்டோம். எப்போ இதெல்லாம் உடச்சி நம்ம வெளியில் வருவோன்னு சொன்னால், இதெல்லாம் உண்டு பண்ண வார்த்தை தான் பெருசு.
இந்த கடல் என்ன கடல், என் கர்த்தர் அதை விட பெரியவர். இந்த அலை என்ன அலை, என்னை அழைத்தவர் இந்த அலையை விட பெரியவர். இது எப்போ உள்ள வெளிச்சமாக அடிக்குதோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பர்வதமே சொல் ஃபினிஷ் பண்ணுங்க பார்க்கலாம். நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஆமென். ஆண்டவரே வழக்கமாக ஃபெய்த் கன்ஃபெஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது காடே பண்ண கன்ஃபெஷன். இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? செருபாவேலுக்காக கடவுளே சொன்ன வார்த்தை. இங்கே பாருங்க, இது ஆண்டவர் பேசுகிறாருங்க. முந்தின வசனத்திலிருந்து போடுங்க. அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? இதிலே ஒரு ஆன்சர் சொல்கிறார் பாருங்க. நம்ம படிச்சுட்டு வர்றது ஒன்று இதிலே இருக்குது பாருங்க. மாம்ச வழிகளில் சாத்தியம் இல்லாதது ஆவியின் வழியிலே சாத்தியமாகும். ஆமென். நடந்து இந்த தூரத்தை இத்தனை நேரத்தில் தொட முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் விமானத்தில் போனால் முடியும். நாங்கள்லாம் பாம்பேக்கு போகும்போது 3 நாள் ஆகும். முன்னாடி வாட்டிலாம் நான் போகும்போது அத்தனை நாள் ஆச்சு. 3 நாளைக்கும் புளியாத்தரை கட்டுவோம். அப்போலாம் இந்த ட்ரெயினில் கூட கேண்டீன் இதெல்லாம் கொஞ்சம் நாள் கழித்து தான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி வச்சா கூட எதுக்கு கேண்டீனில் செலவு பண்ணுவானே, அவ்வளோ மிச்சப்படுத்துகிற ஒரு மனநிலை. அதனால் 3 நாளுக்கு ஏற்ற மாதிரி இது நாள், 2ஆம் நாள் முட்டை, அவிச்ச முட்டை, தக்காளி சோறுன்னு கெட்டி 3 நாளைக்கு சோறு, லக்கேஜை விட சோறு இருக்கும் 3 நாளைக்கு கெட்டி என்ன பண்ணுறது, போகிறது. அப்படியே பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒரு டைமில் அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். ஒருத்தன் புளியாதரையை திறப்பான், அப்புறம் வரிசையாக எல்லோரும் திறப்பாங்க. கம்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா புளியாதரை வாடை அங்கே வரைக்கும் அடிக்கும். ஒருத்தனாவது வித்தியாசமாக தான் கொண்டு வரணும். அதே தான் புளியாத்தரை. அதனால தான் சொல்கிறாங்க பாருங்கள் பெருமையாக, ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே புளியாதரையை கண்டுபிடிச்ச ஆட்களியா நாங்கள். ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு போவோம். 3 நாள் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் குறைச்சிச்சு. அப்புறம் 2 நாள் ஆச்சு, 1.5 நாள்லாம் இப்போ போயிடலாம். அதுதானே கனகராஜ் பாய்? எவ்வளோ நாளில் போகலாம்? 36 ஹவர்ஸில் போயிடலாம். ஆனால் நான் ஃப்ளைட் ஏறின போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, 3 நாள் போய் பழக்கமாக இருந்தேன் எனக்கு. முதல்ல மும்பைக்கு வந்து விமானத்தில் போகும்போது பார்த்தா 2.5 மணி நேரம் தான். அதுவும் ஏர்போர்ட்டில் தான் டைம் ஆகுதே தவிர மற்றபடி டைமே இல்லை. அவங்க தான் இறங்குறதும் ஏற்றுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. மற்றபடி 2.5 மணி நேரத்தில் போயாச்சு. மலேசியாவுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 4 ஹவர்ஸ் தான் ஆகுது அதிகபட்சம். போய் என்ன பண்ணிடுறோம், இறங்கிடுறோம். இதெல்லாம் விட ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா அதை விட இது. அப்போ தான் ஏறி லக்கேஜ் வச்ச மாதிரி இருக்கும். மினி பஸ்ஸில் அடுத்த ஸ்டாப் வந்துருச்சு மாங்களா, அது மாதிரியே சொல்லியப்போ இறங்குப்பா அப்படிமாங்க. நம்ம ஃப்ளைட்டில் வந்தோமா இல்லை மினி பஸ்ஸில் ஏறணுமானே இருக்கும். ஆமாம், 45 மினிட்ஸ் தாங்க, வெறும் 3/4 மணி நேரம் தான் ஆகுது. 3/4 மணி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க? ஏறி அவங்க பெல்ட்டை போடவும் அதை போடவும் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருப்போம், இந்தா வந்துடுச்சுன்றாங்க டக்குன்னு. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த சரீர பிரகாரமான உலகத்தில் கூட விஞ்ஞானத்தின் உதவியை பயன்படுத்தும் பொழுது மனுஷன் வந்து போக வேண்டிய தூரத்தை எவ்வளோ வேகமாக அவனால் என்ன பண்ண முடியுது, போக முடியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபிசிக்கல் வே வந்து பாருங்க, ஒரு மரம் வளர்கிறதுக்கு ரியலாக பார்த்தீங்கன்னா டைம் ஆகும், இத்தனையோ வருஷம்லாம் ஆகுது. ஆனால் நேச்சுரல்லான்னு ஒன்று இருக்குது. ஆனால் தேவன் நமக்கு சொல்கிறது என்னென்னா, வெறும் நேச்சுரலான விஷயங்கள் மட்டும் இல்லைப்பா, நான் உன் வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆமணக்கு செடியை இப்படிங்கிறதுக்குள்ளே வளர வைக்கிறார். எனக்கு வெயிலாக இருக்குது, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆமணக்கு செடியை வளர வைக்கிறார். இப்படிங்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, வளர வைக்கிறார். கடன்னு என்ன பண்ணுது, வளருது. ஒரு திராட்சை ரசம் சரியாக சுவைக்கணும் அப்படின்னு சொன்னால் 15 to 20 வருஷம், எவ்வளோ வருஷம் புளிக்குதோ அவ்வளவுதான் நல்ல ரசம் கிடைக்கும். ஆனால்
15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடியதை இப்படிங்கிறதுக்குள்ள கொடுக்குறார். நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்களுக்கு அப்படிதான் நடக்க போகுது. ரொம்ப வருஷம் நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம், ரொம்ப டைம் எடுத்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் துரிதமாக உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். யாராவது சொல்ல போறாங்க, இத்தனை வருஷம் கழிச்சாதான் இப்படி வெற்றி வரும், ஆனா அதை ஒரு வருஷத்துல நீ பார்த்துப்பேன்னு சொல்ற மாதிரி தேவன் சில சூப்பர் நேச்சுரல் growth, சில சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட் உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் கொண்டு வருகிறார். ஆமென். ஆமா, நீங்க சும்மா நினைச்சுக்காதீங்க, அதுக்கு நம்மளை ரெடி பண்றாரு. அதனால ஒரு சண்டே ஒரு சர்வீஸ் விடாதீங்க, எல்லா மெசேஜும் அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டே இருங்க. ஏன்னா இது எல்லாமே என்ன, அந்த விதையை போடுறோம். இப்போ நான் ஒரு ராயல் ஃபேமிலி தோட்டத்தில் விவசாயி மாதிரி, நீங்கள் தான் நிலங்கள். எனக்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒன்று தெரியும், என்ன விதை போடுறோமோ அது முளைக்கும். இப்போ நான் சூப்பர் நேச்சுரல் சீடு போட்டேன்னா சூப்பர் நேச்சுரல் தான் முளைக்கும், வேற எதுவுமே முளைக்காது. சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஹெல்த், சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல்ஸ், சூப்பர் நேச்சுரல் சக்சஸ், சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் உங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. எப்போ இது நடக்கும்? எப்போ பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பவுமே நடக்குதுங்க. இப்பவுமே நடக்குதுங்க. நான் இயேசு நாமத்தினால உங்க சரீரத்தில் நடக்குது, உங்க ஆவியில நடக்குது, உங்க ஆத்துமாவில நடக்குது. உங்களுக்காக வர வேண்டிய அந்த நன்மையில் அது நடக்குது. உங்களுக்காக உண்டாக வேண்டிய காரியத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்று திறக்க வேண்டிய விஷயங்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாள் கணக்கெல்லாம் கிடையாது. நாள் கணக்காக நடந்ததை 3 நாள் போயிட்டு இருந்ததை இப்போ 3 மணி நேரம் போற மாதிரி ஒரு மனித மூளை விஞ்ஞானத்தை பயன்படுத்தி மாற்றிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒன்றுமே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாளே போய் பழகிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. மும்பைக்கு புளியாதரை கட்டிட்டு போன ஆள் அவர்கிட்ட போய் 3 மணி நேரத்தில் நான் போனேன் அப்படின்னா, யார்கிட்டடா விடுற அப்படிமா ரீல். ஏன்னா இது தெரிலன்னா என்ன தான் சொல்லுவாங்க, அது எப்படிங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி தான் பாருங்க, ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து கூட ஒரு மனிதன் தெரியலன்னு சொன்னால் அவனுக்கும் இப்போ நம்ம பேசுறது எப்படி தான் இருக்கும். அது எப்படி வரும், அது எப்படி நடக்கும், அது எப்படி உண்டாகும். 15 வருஷம் கிடைக்கிற வெற்றி ஒரு வருஷத்தில் வந்துருமா? ஒரு வருஷம் கூட கிடையாது. அது கூட நானாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வருஷத்துலாம் தரல, உடனே தந்தார். ஆமென். நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிடக்கூடாதுன்ட்டு நான் சொல்கிறேன். நான் அதான் எடிட்டிங் நம்ம தான் பண்ணுறோம், அவர்கிட்ட எடிட்டிங்கே கிடையாது. அவர் அப்படிலாம் இல்லை, 15, 16, 20 வருஷம் வரைக்கும் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு தரமான ஒயின் கிடைக்கிறதுக்கு இன்னும் 30, 40 வருஷம்லாம் சொல்கிறாங்க சிலர். அவ்வளோ குவாலிட்டியாக ஒரு தரமான ஒயின் வரணும்னா அவ்வளோ டைமு ஆகும். அப்போ அவ்வளோ டைம் ஆகிற ஒரு விஷயத்த உடனே கொண்டு வந்து கொடுக்கறது தான் தேவனுடைய செயலாக அது இருக்கிறது. ஆமென். இப்போ பாருங்க, ஆவியின் வழியை கற்றுக்கொள்ள போறீங்க இந்த ஆண்டுல. எல்லாம் சொல்லுங்க, ஸ்பிரிட் வே. ஆமென். ஆவியின் வழிகளை நீங்க கற்றுக்கொள்ள இந்த மாம்ச உலகத்தில் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீங்க ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, 30 வருஷம் 40 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவங்க ஒரு பணம் வரும், பார்த்துருக்கீங்களா? அதை அவன் பையன் மாதம் சம்பளமாக வாங்குறான். நடந்திருக்கா நடக்கலையா? டேடி இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சம்பளம். இதை நான் ரிட்டையர்மெண்ட் அப்போ வாங்கினது. இத்தனை வருஷம் வேலை யோசித்து பார்த்துருக்கீங்களா? நடக்குதா இல்லையா? 1.5 லட்சம் வந்துச்சு பாரு அப்படிம்பாங்க. 4 லட்சம் மொத்தமாக பார்த்தேன் நான் அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்க. இவன் பார்த்தா 1 மாதம் சம்பளமாக வேண்டு வந்துடலாம். 3 lakhs 4 lakhsங்கிறது 1 month சேலரியாக வேண்டாம். அவன் பாரு, ரிட்டையர்மெண்ட்டில் வந்த காசு இப்போ மாத சம்பளமாக என்ன பண்ணுது வருது. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா அவன் வாழ்நாளெல்லாம் சம்பாதிக்கிறதையும் 1 வருஷத்தை சம்பாதிக்கிற மாதிரி பண்ணுறான். அவ்வளோ ஒரு ஸ்பீடு growth நான் சொல்கிறேன் நார்மலான உலகத்திலே இருக்குதுங்கிறேன். நான் நார்மலான உலகத்திலே அப்படி இருக்குதுன்னா, நீங்கள் ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே என்ட்ராகி அந்த உலகத்தில் கனெக்டடாக இருக்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை விட 1000 மடங்கு வேகத்தில் காரியங்கள் நடக்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அது உங்களை தயார்படுத்தணும். கடவுள் ஏன் இந்த வார்த்தையெல்லாம் அனுப்புகிறாருன்னா, வார்த்தை தான் அந்த வேயை உருவாக்கும், வார்த்தை தான் அந்த வழிகளை சிருஷ்டிக்கும், வார்த்தை தான் அந்த பாதை என்ன பண்ணும் உண்டாக செய்யும். அப்போ இன்றைக்கு மாலை மட்டும் இல்லை,
அதுக்கப்புறம் இடையில எப்போல்லாம் இதை பற்றி பேசுகிறோமோ அதெல்லாம் கேளுங்க. கேட்க கேட்க அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வாழ்க்கைக்கான ஒரு பாதை உங்களுக்குள்ளே திறந்துடும். அப்புறம் எந்நேரமும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். எந்நேரமும் உங்களுடைய திருப்பங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நடக்க ஆரம்பிக்கும். பாருங்க, அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஆவியினால் ஆகும். பாருங்களேன், நிறைய வசனங்கள் வேதத்தில் இப்படியே இருக்குது. கர்த்தர் ஒரு சேலஞ்ச் பண்றார் தன்னுடைய ஜனங்க கிட்ட. என் கை குறுகி போயிற்றோ, என் கை குறுகி போயிற்றோ, அப்படி பேசுறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படி கேட்கிறாரு. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படி கேட்கிறாரு. இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒருவேளை மனுஷீக ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிலே தெரியாமல் இருக்கலாம், ஆன்சரே தெரியாமல் இருக்கலாம், அதுக்கு அவ்வளோதாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாத இடத்துல தான் தேவாவியானவர் வழிகளை உண்டு பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கவனிங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். அப்போ கர்த்தர் தான் பேசுறாரு. கர்த்தர் தான் பேசுறாரு. என்ன பேசுறாரு? பெரிய பர்வதமே, அவர் உண்டு பண்ணது தான். அவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே, பெரிய மலையே, நல்லா கேட்டுக்கோ, என் பிள்ளை செருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமியாவாய், சமபூமியாவாய். ஆமென். நீங்கள் என்னங்க ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணுறது? கடவுளே உங்களுக்காக கன்ஃபெஸ் பண்ணிட்டு இருக்கிறார். கடவுளே உங்களுக்காக ஒன்றை அறிக்கை இடுகிறார். என்ன அறிக்கை இடுறாரு? பெரிய மலையே, நீ ஒன்றுமே கிடையாது. கடனே, வியாதியே, தரித்திரமே, பிரச்சனையே, நீ எம்மாத்திரம் என் பிள்ளைக்கு முன்னாடி அப்படிங்கிறாரு. ஆமென். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். மதம் கொண்ட யானை என்ன செய்யும்? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று போகும். அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆண்டவர் எவ்வளோ டயலாக் வச்சிருக்காரு பாருங்க பைபிளில். எதை பார்த்தாலும் சொல்லுங்க, சமபூமி ஆகும். ஆமென். சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாவேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். பாருங்க, ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஆரம்பமாக சிலதை பண்ணுறீங்க, கடவுள் சொல்கிறாரு, நீ தானே அஸ்திபாரம் போட்ட, உன் கையே அதை முடிக்கும் அப்படிங்கிறார். ஆமென். உன் கை முடிக்கும் அப்படிங்கிறார். ஆமென். நீ தான் ஆரம்பித்து வச்ச, உன் கையால் தான் நீ ஸ்டார்ட் பண்ணி வச்ச, உன் கையாலேயே நீ அதை முடிப்ப. இந்த வருஷம் உன் கை அஸ்திபாரம் போட்டதை உன் கையே முடிக்கும், அதை நீ என்ன பண்ணுவ பாப்பா அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். எல்லாம் சொல்லுங்க, என் கைகள் முடித்து தீர்க்கும் அப்படின்னு கர்த்தரே சொல்றாருங்க. கர்த்தரே சொல்றாரு, உங்க கை முடிக்க போகுது. எல்லாம் சொல்லுங்க, என் கை முடிக்க போகுது அப்படின்னு கர்த்தரே சொல்றாரு. ஆமென். உன் கை தான் அஸ்திபாரம் போட்டுச்சு, உன் கையே அதை முடிக்கும், ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எது பெரியது, எது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, இது நமக்கு நல்லா தெரியணும். பாருங்களேன், படைக்கப்பட்ட உலகத்தை விட இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய வார்த்தை பெரியது. வீடு கட்டப்பட்ட வீடை விட அதை கட்டினவன் அதை பார்க்கிலும் பெரியவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற சகல படைப்புகள், சகல விதமான வஸ்துக்கள், பொருட்கள் எல்லாவற்றை விட மனிதன் எப்படி இருக்கிறான்? பெரியவனா இருக்கிறான். கடவுள் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிற நான் பெரியவராக இருக்கிறேன். ஆமென்.
இந்த உலகத்தில் பெரிய ஆட்களோடலாம் இப்போ அவன் சேர்ந்துட்டான் அப்படின்னு யாரையோ பற்றி சொல்கிறாங்க பாருங்களேன். கடவுள் சொல்கிறாரு, நான் தான் பெரியவர், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்கள், என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். சரி, எதுக்கு இது பேசுகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுங்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வாழ்க்கை முறைங்கிறது தேவன் நம் ஒவ்வொருவருக்காக அவர் வைத்திருக்கிற ஒன்று. நாம் போராடி கஷ்டப்பட்டு அப்படிலாம் பண்ணுங்கிறது இல்லை. கர்த்தர் பாருங்க, அவருடைய வழியிலே, ஆவியின் வழியிலே நமக்கு முன்னேற்றத்தையும் உயர்வையும் அவர் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேலை பார்க்கான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், எதுக்குமே பத்தாமல் போகுது, ஒரு வாழ்க்கை முறையாக வாழ்கிறான். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது, அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, வேதவசனம் சொல்லுகிறது, அதை தான் நம்ம வாசிக்கிறோம், அந்த வருஷத்தில் தானே அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். நான் சொல்லுங்க, அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்கள் யோசிப்பாருங்க, ஒரு வருஷத்தில் 100 ஃபோல்ட் பெருக்கம்ங்கிறது சாத்தியமா? 100 மடங்கு க்ரோத்துங்கிறது சாத்தியமா? 100 மடங்குங்கிறது பெருக்கத்துக்கு வாய்ப்பு உண்டா? பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், எல்லாம் சொல்லுங்க, இந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைவேன். எல்லாம் சொல்லுங்க, இந்த வருஷத்தில். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மீது இருக்கிறபடினால் நான் விதைகளை விதைக்கிறேன், நம்பிக்கையோடு செயல்படுகிறேன், இந்த வருஷத்திலே 100 மடங்கு நான் பலனடைவேன். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, அது பலன் அடைவதற்கான சீசனே கிடையாது, அது அறுவடைக்கான சீசனே கிடையாது. ஏன்னா அவன் வாழ்ந்த அந்த காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு அதே அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போ எந்த மாதிரி ஒரு சீசனில் கர்த்தர் அவனை அப்படி ஆசீர்வதிச்சார்னா, பஞ்ச காலத்தில் தான் பணக்காரனான. எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு பஞ்ச நேரத்தில் என்னை பணக்காரனாக்க முடியும். ஆமென். நீங்கள் அதான் பாருங்களேன், நம்ம இந்த கால நேர சூழல் இதை பார்த்து வாழக்கூடாது. ஏன்னா இது பெருசு இல்லை, இதை உண்டாக்குனவர் பெருசு. காலங்களையும் சமயங்களையும் உண்டு பண்ண ஒருவர் இருக்கிறார், அதை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எல்லாம் சொல்லுங்க, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாவை விட, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை விட நீங்கள் பயப்படாதீங்க, என்ன எதுக்குமே பயப்படாதீங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ளே இதை கொண்டு வாங்க, கர்த்தர் பெரியவர். ராஜா பெரியவன் கிடையாது, அந்த ராஜாக்களை தள்ளி இன்னொரு ராஜாவை கொண்டு வருகிற கிங் மேக்கர் அவர் தான் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர் பெரியவர். ஞானி பெரியவனா, அந்த ஞானிக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் பெரியவரா? கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அதான் சத்தியமே. அப்போ பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைகிறான். அப்போது ஒரு சீசனலாக்கான பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது உலகத்தில் வச்சுருக்காங்க. இப்போ சீசனல் பிஸ்னஸ்னே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள், கரும்பு, மஞ்சக்கொலை, ஓலை, கலர் பொடி, அந்த மாதிரி சட்டி சாமான், இந்த பொங்கல் சீசன்னே ஒரு வியாபாரம் நடக்கும். லட்சக்கணக்கு கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் ஆகும் இந்த நேரத்தில், சீசனல் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறது எப்படி இருக்கும்னா, சீசனே இல்லாட்டா கூட உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஆமென். மாம்பழ சீசன் இது கிடையாது அப்படிம்பாங்க இல்லையா? அதுக்குன்னு என்ன வச்சுருக்காங்க, ஒரு சீசன் இருக்குது. ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது எப்படி இருக்கும்னா, சீசனே இல்லாத அந்த டைமில் உங்கள் கையில் மாம்பழம் வரும். நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாரு இவர்? இதுக்கு தான் நம்ம மைண்டு தயாராகணும். சூப்பர் நேச்சுரல். எல்லாம் சொல்லுங்கள், சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை.
இந்த இந்த காணப்படுகிற இந்த சூரியன், சந்திரன், இந்த படைப்பு, இதனுடைய பாதிப்பு, இதனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வாழாமல் சொல்றாரு, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். என்னங்க இது வேற மாதிரி இருக்க? வெயில் நம்மளை சேதப்படுத்தும், நிலவு நம்மளை சேதப்படுத்தும். கடவுள் சொல்றாரு, என்னுடைய இரத்தத்தால் மீட்கப்படுகிற ஒரு மனிதன் இந்த இயற்கையின் பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழ்கிறான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் இரவிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்புவிப்பார். இது இயற்கையை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல்ஸுங்க. பைபிளில் எதுவுமே சரி என்ன பண்ணுறது, இன்றைக்கி நிலவு இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, இன்றைக்கி நிலைமை இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, இப்போ ஷேர் மார்க்கெட் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, மோடி வேறு இப்படி அறிவிச்சிட்டாரு, என்ன பண்ணுறது, இப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அறிவிப்பையும் கால சூழலையும் சாராமல் அதை கிழித்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறார். ஆமென். கொஞ்சம் அந்த மைண்ட் செட்லேருந்து இந்த மைண்ட் செட்டுக்கு வர்றது கொஞ்சம் இதுதான். ஆனால் ஆவியானவர் உதவி செய்வார். நீங்கள் எனக்கு முடியல ஆண்டவரே, நீங்கள் தான் என் மண்டையை கழுவி மாற்றணும்னு சொல்லிடுங்க. ஆமென். ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ. நீங்கள் எனக்காக வச்சிருக்கிற அந்த வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. பைபிள் இருக்கிற எல்லா விஷயமும் சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ் பற்றி தான் பைபிள் பேசுது. எல்லாம் சொல்லுங்கள், சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ். சொல்லுங்கள், இந்த வருஷம் எக்கு தப்பா வரப்போகுது. ஆமென். இந்த வருஷம் எக்கு தப்பா வரப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிதான் இப்படிதான்லாம் கிடையாது, எப்படியோ வரல, எப்படிலாமோ வரப்போகுது. ஆமென். சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ், நாட் ஆர்டினரி ஃபைனான்ஸ். சாதாரணமாக வர்ற பொருளாதாரம் இல்லை. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது திடீர்னு வருமா, திடீர்னு வராதுமா. எனக்கு தேவன்கிட்ட இருந்து வர்ற ஒரு பொருளாதாரம் இருக்குது. The Lord is my shepherd, I shall not lack. எல்லாம் சொல்லுங்க, the Lord is my shepherd, I shall not lack. என் மேய்ப்பர் யாருன்னா கர்த்தர் என் மேய்ப்பர். That means the Lord is my source. என்னங்க சொல்றீங்க? இப்படி இது வேற மாதிரி இருக்க. I shall not lackன்னு ஒரு மனுஷன் எப்போ சொல்ல முடியும்? எனக்கு குறைவே வராதுன்னு எப்போ சொல்ல முடியும்? ஏன்னா எனக்கு வர்றது இந்திய தேசம் எப்படி இருக்கோ அப்படி நான் இருக்க போகிறது இல்லை, இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குதோ அப்படி நான் இருக்க போகிறது கிடையாது, இல்லை தமிழ்நாட்டு பொருளாதாரம் எப்படி இருக்குதோ அப்படி நான் இருக்க போகிறது கிடையாது. என் பொருளாதாரம் தேவ ராஜ்யத்தை சார்ந்ததாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததாக அது இருக்கிறது. ஆமென். இங்கே கனெக்ட் பண்ணணுங்க. இங்கே இங்கே இந்த கனெக்ஷன்ஸுக்கு நம்ம போகிறதே இல்லை. நிறைய பேர் இங்கே என்ன கிடைக்குதோ அதே பார்த்துக்கிட்டே தான் மைண்டு பழகிருக்கு. நான் சொல்கிறேன், இங்கே கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ். இந்த ஆண்டுகள் முழுவதும் உங்கள் பொருளாதார மண்டலங்கள் அப்படி இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். ஷேக்கு ரேமோ நோக்கோ ராபாலாரா. இப்படி தான் வருது, அப்படி தான் வருது, இல்லை எப்படி வருதுன்னே தெரிலங்க. ஆனால் என் கையில் கொண்டு வராருங்க கர்த்தர். இது கொஞ்சம் லாஜிக் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு இது என்னங்க அது எப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் வரும். கர்த்தர் கொண்டு வருவார், அவர் நிரப்புவார். அவர் அப்படி தான் செய்ய விரும்புகிறாருங்க. அவர் அந்த மாதிரி பொருளாதாரத்தை பற்றி தான் பேசுகிறார். நானும் நிறைய பொருளாதார நிபுணர்கள் ஏதோ பெரிய தீர்வுலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எத்தனையோ பேருடைய இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். புக்ஸ் எல்லாம் போய் படிச்சிருக்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, இதை இப்படி கூட்டுங்க, இப்படி கழிங்க, இது அது அந்த 100 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் தான் பேசிகிட்டே இருப்பேன். வேறு ஒன்றும் பெருசாக வராது, அவ்வளோதான். அதை வச்சு வேறு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரம் வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது, நான் சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளாதாரம். எல்லாம் சொல்லுங்கள், சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ், சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ். ஆமென்.
என் வாழ்க்கைக்குள்ள நான் வரவேற்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வருஷம் இந்த நாள்ல இருந்து நான் அதை வரவேற்கிறேன்னு சொல்லுங்க. வேதவசனம் முழுவதும் அதை பற்றி தான் பேசுது. ஃபைனான்ஸ் பற்றி, பொருளாதாரத்தை பற்றி என்னெல்லாம் வேதவசனம் பேசும் அது எதுவுமே இயற்கையான ஒரு சாதாரணமான விதத்தில் அது சொல்லவே இல்லை. சொல்கிறாரு மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். வேணும்னே சொன்ன மாதிரி இருக்குது பாருங்களேன். அப்படி சொல்லலாமா? மழை இருக்குது, மழை பெய்யுது, உனக்கு கையில் பணம் வருது அப்படின்னா ஓகே, அதுதான் அப்படி தான் நடக்கும். ஏன்னா விசாரிக்கும் போதே அப்படி தான் விசாரிக்கிறாங்க, என்ன மழை தண்ணி உண்டா? ஆனால் ஏன்னா அதான் ஆதாரம். மழை தண்ணி தான் என்னது ஆதாரம். மழை பெஞ்சிச்சுன்னா குளம் நிரம்பும், வாய்க்கால் நிரம்பும், சில நேரம் நம்ம தங்கியிருக்கிற வீடு நிரம்பும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. விவசாயம் போனோம் நல்லபடியாக போகும், அந்த மாதிரி. அப்புறம் பொருளாதாரம்லாம் வரும். இதுதான் நேச்சுரலாக இருக்கிறது. கடவுள் இதுவும் வச்சுருக்கிறார், ஆசீர்வாதமான மழை பொழியும் அதுவும் வச்சுருக்கிறாரு. ஆனால் கடவுள் என்ன சொல்ல விடுறாருன்னா, இங்கே பாருப்பா, மழை வருது, மழை வரல, காத்தடிக்கலை, இதை வச்சு நீ வாழணும்னு நினைக்காத. நீ என்னால் வாழ போற, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். அவன் என்ன ஆதாரமாக வச்சு அவன் வாழ போகிறான், அந்த வாழ்க்கைக்கு தான் நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்க. இது வரைக்கும் ஒரு மனுஷனை ஆதாரமாக வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரே என் ஆதாரம்னு சொல்லிடுங்க. அதனால தான் இது அன்னைக்கு கூட நான் எடுத்தேன் சண்டே ஈவினிங்கில். 2 சோர்ஸ், 2 நம்பிக்கைகள், 2 விதமான மனிதர்கள். ஒரு மனிதன் தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு வாழ்கிறான், இன்னொருத்தன் கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டு அவன் வாழ்கிறான். அவனுக்கான வார்த்தை தான் இது. அதுக்கு முந்தின வசனம் போடுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். எல்லாம் சொல்லுங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். என்னங்க மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இதுதான் புரிய மாட்டேங்குது. சரி, மழை பெய்யுது, வருமானம் வருது அப்படின்னா புரியுது. ஆனால் என்ன சொல்றாரு, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். அப்படின்னா என்ன, லாக்டவுன்லையும் உனக்கான கதவுகள் திறக்கப்படும் என்பதுதான் அதன் அர்த்தமாக இருக்கிறது. உனக்கு போடப்பட வேண்டிய சைன் போடப்படும், உனக்கு வர வேண்டியது வரும், உனக்கு நடக்க வேண்டியது இந்த லாக்டவுன்ல தான் நடக்கும். ஆமென். அதுதான் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். எல்லாம் திறந்திருக்கும் போது உனக்கும் திறந்துடும் அப்படி கிடையாது. எல்லாம் மூடி இருந்தாலும் உனக்கு திறக்க வேண்டியது திறக்கும். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. எல்லாம் அடைபட்டு இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு வாசல்கள் திறக்கும். இது கொஞ்சம் பழகி பாருங்க. கர்த்தரை நம்பி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்க இருதயத்தை பழக்கி பாருங்க. அப்ப என்ன வார்த்தை பாருங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி. அதுவும் பாருங்க, எல்லாம் அங்கே தான் இருக்குது பாருங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் அங்கே தான் இருக்குது. வருத்தமின்றி, எல்லாம் சொல்லுங்க, வருத்தமின்றி. பைபிள் எப்படி சொல்லுது பாருங்களேன். நீ நல்லா இருப்ப, ஆனால் வருத்தமின்றி ஆசீர்வாதங்கள்லாம் உங்ககிட்ட வருங்கிறார். சிலவங்க நான் கஷ்டப்பட்டு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி தான் இதை செஞ்சேன் அப்படிலாம் இல்லை. வருத்தமின்றி, பெயின்லெஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெயின்லெஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அன்பிலீவபிளாக தான் இருக்குதுங்க எல்லாமே. பிரசங்கம் பண்ணுறேன் நான், எனக்குமே அன்பிலீவபிளாக தான் இருக்குது. ஆனால் செய்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, வருத்தமின்றி. மலை தாழ்ச்சியிலையும் கிடைக்குங்கிறாரு. அதுவே ஆச்சரியம். அது எப்படி மலை தாழ்ச்சியாக இருக்கும்போது கிடைக்கும்? மழை தண்ணி இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ இயற்கையோடும் இயல்பான நிலையோடும் உங்கள் பொருளாதாரம் இணைக்கப்படவில்லை. உங்கள் பொருளாதாரம் இயற்கையோடு அல்ல, இயற்கை உண்டு பண்ணினா அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சூரியனை துதியுங்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லல, சந்திரனை பார்த்து துதியுங்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லல. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா இதை அல்ல, இதை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், அவர் இதை விட பெரியவராக இருக்கிறார். இதை எனக்காக வேலை செய்ய அவர் ஒப்பார்.
ஒருத்தன் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறான், ஃபைட் இன்னும் முடியலை. சந்திரனே நெல்லு, சூரியனே நெல்லுன்னா நிற்கிது. என்னங்க சூரியன் அது பாட்டுக்கு டைம் வந்து சாயங்காலம் மறையணும்ல. ஆனால் மறைய வேண்டிய சூரியன் ஒரு மனிதனுக்காக உலக வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, மறைய வேண்டிய சூரியன் அன்றைக்கு மறையவில்லை, மறைய வேண்டிய சந்திரன் அன்றைக்கு மறையாமல் நிற்கிது. அப்படியே நிற்கிது, சூரியன் அப்படியே நிற்கிது. சூரியன் மறைஞ்சாதானே சந்திரன் வர்றதுக்கு. நீ இங்கே நில்லு, நீ இங்கே நில்லுன்ட்டாங்க. ஏதோ ஒரு ஆளை நுப்பாட்டி வைக்கிற மாதிரி பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. பாருங்க என்ன மாதிரி பாருங்க. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஆல்மோஸ்ட் 12 hours அப்படியே என்ன பண்ணுது, நிற்கிது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய வார்த்தையை சுமந்து, ஏன்னா கடவுள் தான் ஜோசுவாவுக்கு சொன்னார், போ நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு தருவேன். அப்படின்னா என்ன, வாக்குத்தத்தத்தை பெற்று சுதந்திரிக்க போகிற மனுஷனுக்கு இயற்கை கூட சாதகமாய் அமையும். இயற்கை கூட மாறா, அதாவது அப்படி நடந்ததே கிடையாது, அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆனதே கிடையாது. ஆனால் இவனுக்காக சூரியனும் சந்திரனும் அன்னைக்கு வந்து நின்றது என்பது தான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். நம்புறீங்களா? இவர் இந்த தேவன் உங்களுடைய தேவன்ட்டு. நீங்கள் உங்களுக்காக யாரை வேணாலும் நிறுத்துவார், எதை வேணாலும் ஸ்டாப் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் ரொம்ப பெரியவருங்க. நாம் அவரை பெரிய காரியம் செய்கிறதுக்கு விடுறதில்லை. நம்ம வந்து அவரை மட்டுப்படுத்தியே வச்சுருக்கிறோம். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, they will limit the holy one of Israel அப்படின்னு படிக்கிறோம், சங்கீதத்தில் படிக்கிறோம். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை என்ன பண்ணாங்களாம், மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்னா என்ன, ஆண்டவர் திட்டிகிட்டு இருந்தாங்களா? இல்லை. சில காரியத்தெல்லாம் பார்த்த உடனே இந்த கடல் ரொம்ப பெருசுங்க, இந்த ராஜா ரொம்ப பெருசுங்க, இப்படின்னு இந்த பார்க்குறதெல்லாம் பெருசுன்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் தேவனை என்ன பண்ணாங்க, நீங்கள் எதையாவது பார்த்து பெருசுன்னு நினச்சிட்டிங்கன்னா, உங்களை அறியாமலே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் கர்த்தரை சின்னதுன்னு சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். எதையாவது ஒன்றை பார்த்து இவ்வளோ பெருசு அப்படின்னா, அப்போ கர்த்தர் அதை விட பெருசான்னு எனக்கு தெரியல. சில விஷயத்த பார்த்து நமக்கு ஏன் பயம் வருது, ஏன்னா அதுதான் அல்டிமேட்டுன்னு நினைக்கிறோம், அதனால தான் பயம் வருது. இல்லைங்க, அதை மிஞ்சின அந்த குடுமையை கையில் வச்சுருக்க ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சால் அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. அங்கே பாருங்கள் என்ன வந்து பாருங்கள், அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். வேறு ஏதாவது டிரான்ஸ்லேஷன் போடுங்க, அதில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வருது பாருங்கள், tempted God and limited the holy one of Israel. எல்லாம் சொல்லுங்கள், limited the holy one of Israel. அவங்க கடவுளே என்ன பண்ணாங்களாம், they will limit the holy one of Israel. தேவனை ரொம்ப குறைவாக நினச்சாங்க. கடல் ரொம்ப பெருசு, தேவைகள் ரொம்ப பெருசு. கலை சொன்னார், இந்த கடல் பெருசுன்னு நினைக்கிறல, இப்போ பாரு ரெண்டா பிளக்க போகுது, அதுக்கு நடுவில் தான் நீ போகிற அப்படிங்கிறார். ஆமென். நம்ம ஊரில் நடு மண்டையில் நச்சுன்னு போடுற மாதிரி உங்கள் பிரச்சனைகளை அப்படி தான் செய்யப்படுறார். நச்சுன்னு நடுவில் போட்டு அதுக்கு நடுவில் உங்களை நடக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. இந்த வருஷம் நீங்கள் அப்படி தான் கடந்து போவீங்க. நீங்கள் இதெல்லாம் கடக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களே, அது மண்டையிலே நடுவில் ஒன்று போட்டு அதுக்கு நடுவில் தான் உங்களை நடத்தி கூட்டிகிட்டு போக போகிறார். ஆமென். நீங்கள் கடப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, அப்படி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த. கடல் ரெண்டாக பிளக்குது. எங்க கடல் எங்கேயாவது பிளந்து வழி விடுமா? கடல் எங்கேயாவது பிளந்து அதுக்கு நடுவில் போக முடியுமா? அதுவும் அதாவது உலர்ந்த தரையில் நடப்பது போல் அவர்கள் நடந்து போனார்களாம். ஒரு மழை பெஞ்சாலே எத்தனையோ நாள் ஆகி அந்த நின்னா தான் அந்த சவுதியெல்லாம் காயும் போக முடியும். கடல் வத்தி அது எப்படி இருக்கும், ட்ரை ஆக்கிட்டாரா அந்த லேண்ட். ஒரு ட்ரை லேண்ட் மாதிரி இருந்துதான். நீங்கள் நான் சொல்கிறேன், உங்கள் மனதெல்லாம் இதில் அப்படியே இந்த மெடிடேஷன்ஸ்குள்ளே வரணும், உங்கள் ஸ்பிரிட்டெல்லாம் இதுக்குள்ளே வரணும். நீ அப்படி கொண்டு வந்து பாருங்கள், நீங்கள் பார்க்குற எதுவும் பெருசாக தெரியாது, தூசாக தெரிய ஆரம்பிக்கும். சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர்,
நீ மலையை பதருக்கு ஒப்பாக்குவாய். ஒப்பாக்குவாய்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? தமிழ் வார்த்தை. ஒரு மலையை நீ எதுக்கு ஒப்பாக்குவ? பதருக்கு ஒப்பாக்குவாய்னா என்ன அர்த்தம்னா, உன் கணக்கில் அது என்ன வரும்? 100 கோடியா, அது 10 ரூபா மாறிங்க. அதான் புரிஞ்சான்னு தெரியலையா? ஐயோ, 100 கோடியா, 100 கோடியை நீ 10 ரூபாய்க்கு ஒப்பாக்குவாய். ஆமென். நீ நினைக்காதீங்க இப்படியே உட்காந்துருப்பீங்க. கோடி கோடியாக அவங்க கைகள்லாம் வரும். நான் அதை சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கடவுள் அப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எப்படி நடக்கும், எப்படி ஆகுனே உங்களுக்கு தெரியாது. உங்கள் உள்ளம் அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரி காரியங்களை தேவன் நடப்பிப்பார். ஆமென். நிச்சயமாக செய்வாருங்க. அவர் பெரியவருங்க. அவருக்கு தடையே கிடையாது. அவர் தடையே கிடையாது. இதுதான் வழி, இப்படி தான் வர முடியும்னு அவருக்கு தடையே கிடையாது. ஸோ டோன்ட் லிமிட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, சாரி ஆண்டவரே, உங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டேன், உங்கள் ரேஞ்சுக்கு நீர் பெரியவர். ஆமென். நீர் பெரியவர். நான் ஆராதிக்கிற நீர் பெரியவர். பார்க்குற நெருப்பு, எதிர்க்கிற ராஜா, எல்லாத்த விட நீர் பெரியவர். ஆமென். உங்கள் கான்சியஸ், உங்களுடைய உள்ளம் எல்லாம் இதில் செட் ஆகணும். பாருங்களேன், இதில் செட் பண்ணுறது ரொம்ப அவசியம். செட் பண்ணால் மீதி எல்லாம் கீழே வந்து உட்காரதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் கடவுளுடைய வார்த்தை. பாருங்கள், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரம் மாக்குகிறேன். உங்களே ஒரு இயந்திரமாக்குகிறாரா? நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, இந்த வார்த்தையை தான் பாருங்க, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஒரு மலையை நீங்க என்னன்னு பார்ப்பீங்க? பதறு. ஒரு மலையே உங்களுக்கு என்னவா தான் தெரியும்? பதர் மாதிரி தெரியும். பதருங்கிறது ஒரு பிடுங்கி போடப்பட்ட செடியினுடைய ஒரு இது, அதான் பதர்ன்னு சொல்றோம் இல்லையா? அவ்வளோ பெரிய மலையை சும்மா ஒரு காஞ்ச செடிக்கு எப்படி நீங்கள் கம்பேர் பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு உருவாயிருமா? இன்னைக்கு எதெல்லாம் பார்த்து ரொம்ப பெருசாக நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களோ, கொஞ்ச நாளில் அதெல்லாம் பதறு மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். பதறு கோப்பாய், மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். பாருங்க, இதை பார்க்குற எதுவுமே பெருசு கிடையாது, அதை உண்டாக்கின வார்த்தை பெருசு. ஆமென். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கனமகிமை நமக்கு உண்டாக்குகிறது. ஆமென். காணக்கூடியதுலாம் என்ன? காணக்கூடியதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாம், இட் இஸ் a subject to change. காணக்கூடிய நோய், காணக்கூடிய பிரச்சனைகள், காணக்கூடிய எந்த காரியத்துக்கும் ஒரு பேர் இருக்குது, இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அது மாற்றத்துக்குரியதாக இருக்கிறது. அது மாற்றத்துக்குரியதாக இருக்கிறது. அது ஒன்றும் நிரந்தரமானது கிடையாது, அது மாற்றத்துக்குரியதாக இருக்கிறது. காணப்படுற எதுவுமே பெருசு கிடையாது. இன்னைக்கு இந்த கண்ணாடி போட்டு போயிடுங்க, ஒரு நோயை பார்க்கும்போது இது பெருசு கிடையாது, இது பெருசு கிடையாது, இந்த நோய் பெருசு கிடையாது. அது உங்கள் ஸ்பிரிட்டில் இந்த ஃபீலிங்ஸ் அதிகமாக நீங்கள் எல்லாத்தையுமே அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன பெரிய தங்கம், எல்லாம் வரும் பாருங்க அப்படின்றவீங்க. ஆமாம், என்ன பெரிய பிஸ்னஸ், எனக்கு வராத பிஸ்னஸ் எப்படி வரும் பாருங்க அப்படி சொல்லிடுவீங்க. ஒரு வசனம் வாசித்தோம், ஞாபகம் இருக்கா? நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி கட்டுகிறவன் எவனோ அவன் அந்த வீடு நிற்கும்ன்றார். பாருங்கள், இந்த சூழ்நிலைகள் இதன் வழியாலாம் நீங்கள் போகும்போது ஆண்டவர் ரொம்ப எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? பெருமழை, பெரும் வெள்ளம், பெருங்காற்று எல்லாம் வருது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். கவனிங்க, அடுத்த வசனம். பெருமழை சொரிந்து, எல்லாம் சொல்லுங்க, பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து, பெருமழை வருது, பெரும் வெள்ளம் வருது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால்
அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இந்த விஷயங்கள் இதெல்லாம் பெருசாக பார்க்காது. இதெல்லாம் மோதி அது டயர்டாக போகுது. ஆமென். ஏன்னா நீங்கள் வார்த்தையின் மேலே, கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற நபர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். ரொம்ப பலகீனமான ஒரு ஜந்துவாக இருந்தோம், கண்மலையிலே தன் வீட்டை கட்டின குழி முசல்கள் என்று நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அது ஒன்றும் பெரிய பலம் உள்ளது கிடையாது, ஆனால் இருக்கிற இடம் பலம் உள்ளது. அப்போ நான் நிற்கும் அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். மோது பெருவெள்ளம் வருமா வராதா, கொரோனா 4வது அலை வருமா வராதா, பெருங்காற்று வருமா வராதா, சுனாமி அடுத்தால் அடிக்குமா அடிக்காதா, இதுலெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என் வீடு விழாது, அது வருது வராமல் போகுது. ஆமாம், இந்த பக்கம் காற்றடிச்சிருந்தா என் வீட்டில் கிடக்கிற குப்பையை அந்த பக்கம் தூக்கி போய் போடும், இன்னொரு பக்கம் காற்றடிச்சா எங்கேயோ இருக்கிற நன்மையை அந்த காற்றை அடித்து என் வீட்டில் கொண்டு வந்து போடும். எனக்காக அது வேலை பார்க்கும். ஆமாம், ஒரு காற்று எங்கேயோ இருக்கிற காடையை இஸ்ரவேலுடைய பாளையத்தில் கொண்டு வந்து சேர்த்துச்சு. சொமாட்டா சுக்கி டெலிவரி வேலையை அந்த காத்தே பார்த்துச்சு. ஆமென். ஆமாங்க, நம்மெல்லாம் எதையாவது காய போட்டிருந்தா காக்கா தூக்கிட்டு போயிடும். ஆனால் எலியாவுக்கு காக்கா தூக்கிட்டு வந்து கொடுக்கு. எப்படி பார்த்தீங்களா? காக்காவே மனம் திரும்பிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய செயல் உங்களுக்காக நடக்கும் பொழுது பிடுங்கிறது கூட கொடுக்க ஆரம்பிக்கும். காக்காவுக்கு வழக்கமாக எடுக்கிற பழக்கம் தான் இருக்கும். ஆனால் அந்த காக்காவே அப்பமும் கறியும் சோறும் கொண்டு யாரு கொடுக்கு? எலியாவுக்கு கொடுக்கு. உங்களை எவன் பிடுங்குறானோ, எவன் எடுக்கிறவனா இருக்கிறானோ அவர்களையே கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அவங்களே உங்களுக்கு கொண்டு வந்து தருகிற ஒரு செயலை ஆவியானவர் செய்வார். அதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இது கர்த்தர் செய்ய முடியுங்க. பிடிக்கிட்டே இருக்கிறான், எடுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் சொல்றேன், அவனே கொடுக்கிறவனா மாறுவான். பிடுங்குற காக்காவை கொடுக்குற காக்காவை ஆக்கி இருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, இதே மாதிரி 100 காரியம் சொல்லலாம் பைபிள்ல இருந்து. இஸ்ரவேல்கிட்ட இருந்து 4 தலைமுறையா எகிப்தியன்னு எடுத்துக்கிட்டே இருந்தான். கரெக்டு தானே? எடுத்து அவனை ஆண்டி ஆக்கி மொட்டை அடிச்சு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி சாதாரணமாக ஆயிடுச்சான், அடிமையாக்கிட்டான். ஆனால் எவன் எடுத்தானோ, எந்த எகிப்தியன் எடுத்தானோ அந்த எகிப்தியன் ஒரு இரவுல எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஆண்டவர் ஒரு செயலை செஞ்சார் பாருங்க. ஒன் நைட், ஒரு இரவு, பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த இரவு அவர்களுக்கு 4 தலைமுறையாய் வர வேண்டிய சொத்துக்களும் சுதந்திரங்களும் அவங்க கையில வர மாதிரி தேவனுடைய ஆவியானவர் ஒரு செயலை அவர்களுக்காக செய்தார் பாருங்க. ஆமென். ஒன் நைட் எல்லாம் சொல்லுங்க, ஒரு இரவு. அப்படி எழுந்த நிற்போமா? ஒன் நைட், ஒரு இரவு. ரீபோ ஷாட்டாலா பிராகாத்தார். உங்க ஆவியில ஒரு பெரிய அனலோடு, உங்க ஆவியில ஒரு பெரிய திறந்த இதோட இந்த வருஷங்களை காணப்படுங்க. டோன்ட் லிமிட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரவேல். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தாதிருங்கள். அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். உங்கள் குடும்பங்களிலே செய்ய விரும்புகிறார். உங்கள் பொருளாதாரத்திலே செய்ய விரும்புகிறார். உங்கள் தொழில்களிலே செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராய் நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் செய்ய அவர் விரும்புகிறார். ரே மஷாட்டாலா ஓ ஷாகேனா மாமா 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 மாமா. ஹல்லேலூயா. உங்க மனசுல ஒன்று பெருசாயிட்டே போட்டோம். என் தேவன் பெரியவர், அவருடைய வார்த்தைகள் பெரியது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் பெரியதாக இருக்கிறது. என்னை அழைத்த அவர் அன்பு, அவர் கிருபை பெரியதாக இருக்கிறது. எனக்குள் இருக்கிற அவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த இயற்கை பெரிதானது அல்ல, இதை உண்டு பண்ணினவர் பெரியவராய் இருக்கிறார். என்னை அழைத்தவர் தான் பெரியவர். என்னை தடுக்கும் இந்த அலைகளை விட என்னை அழைத்த அவர் பெரியவராக இருக்கிறார்.
கத்தர்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க நிறைய பேர் ஒருவேளை உங்களுக்கு நேரில் கொடுக்குற வாய்ப்பு இல்லை, ஆன்லைன் மூலமாக கொடுக்கலாம். ஒருவேளை ஆன்லைனில் எங்களுக்கு கொடுக்க பழக்கமே இல்லைன்னா அதை இப்போ பழகுங்க. ஏன்னா ஆன்லைனில் வரப்போகுது. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு லைனை போட்டுருங்க. அப்போ தான் ஆமாம், தண்ணி போகிறதுக்கு தோண்டி வச்சாதான் தண்ணி வரவும் முடியும். ஆமேன். எங்கிட்ட கூகுள் பே இல்லை, வாட்ஸ்அப் பே இல்லை, பேடிஎம் இல்லை, ஏடிஎம்மே இல்லைன்ட்டு இருக்காதீங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் ஓப்பனாக இருக்கிறதுல வரவும் ஆரம்பிச்சிடும். ஒரு பைப்பில் ரெண்டும் வர முடியும் தானே, தண்ணி போகவும் முடியும், தண்ணி வரவும் முடியும். அதுதான் கிவிங், வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த சைஸுக்கு உங்கள் பைப்போ அந்த சைஸுக்கு உள்ளே வர ஆரம்பிக்கும். அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தாங்கிறார் கர்த்தர். அதனால தான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை எடுத்துக்கோங்க. ஆன்லைன் மூலமாக கொடுங்க. ஆன்லைன் மூலமாக கொடுக்க பழகாதவங்க அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். எத்தனையோ காரியங்கள் கற்றுக்குறோம், அழகாக ஓப்பன் பண்ணுங்கள். பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஸோ கரங்களை எடுத்துக்கோங்க. இப்பொழுது தான் விதைக்க போகிறோம். ஆமேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த மாலை வேளையில் தாப்பனே விதைகளை விதைக்கிற, ஆமேன், இந்த ஆராதனையிலும் இந்த வார்த்தையிலும் பங்கு பெற்றிருக்கிற இந்த பிள்ளைகள் ஆசையாக அதை செய்கிறார்கள். ஆண்டவரே, கொடுக்கும்போது போயிடுங்கிறது தான் இயற்கை உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. கொடுப்பது தான் பெருக்கத்திற்கு வழி என்று ஆவியின் பிரமாணம் சொல்லுகிறது, வார்த்தையின் பிரமாணம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு ஏற்கனவே வார்த்தைக்கென்று விதைத்தவர்கள், இப்பொழுது விதைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இப்பொழுது விதைக்கும்படி தங்கள் விதைகளை வைத்திருக்கிற எல்லா விதைகள் மேலே ஈசாக்கு பஞ்ச நேரத்திலே விதைகளை விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான் என்று எழுதியிருக்கிறது. எந்த விதையை இன்னைக்கு அவங்க விதைக்கிறாங்களோ அதெல்லாம் 100-fold மாறும்படி நான் பேசுகிறேன். ஐ ஸ்பீக் 100-fold returns டாடி. இந்த வருஷம் அவ்வளோதான் பொருளாதாரம்னு ஜனவரியிலேயே மக்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது, இல்லை மலை தாழ்ச்சியான இந்த வருஷம்தான் வாழ்க்கையில் ஆமேன் 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 எழுச்சியின் வருஷங்களாக இருக்க போகிறது. என்னைக்கு இந்த உலகம் தாழ்ச்சின்னு சொல்லுதோ அதை தேவன் எழுச்சி என்று அழைக்கிறார். ஆமேன் ஆமேன் ஆமேன். வறட்சி என்று சொல்லும் ஒரு வேலையை தேவன் புரட்சி என்று அவர் மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். இந்த நேரம் தான் புரட்சிகரமான பொருளாதாரம் உங்க கையில வரும், எழுச்சியான பொருளாதாரம் உங்க கையில வரும். ஆண்டவரே, அதை நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இத்தனை வருஷங்கள் வராதது, இதுவரைக்கும் பிடுங்கினவர்கள் கூட கொடுக்கத்தக்கதாய், இதுவரைக்கும் எடுத்தவர்கள் கொண்டு வந்து திரும்ப கொடுக்கத்தக்கதாய். ஆமேன் ஆமேன். யாரிடத்திலேயாகிலும் அநியாயமாய் வாங்கணும்னா திருப்பி எப்படி சகையை கொண்டு கொடுத்தானோ அது மாதிரி உங்க பிள்ளைங்க கைகளில் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரேமா காப்ரோ ஷாட்டாலா. முட்டாள் தனங்களினாலும் அறியாமையினாலும் இழந்த பணங்கள் கூட திரும்ப வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அவங்க களஞ்சியங்களுக்கு வருவதாக, கைகளுக்கு வருவதாக. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, இந்த வருஷம் எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை உன்னோடுவே நான் செய்வேன், அதை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள் என்ற வார்த்தை இப்போதே நிறைவேறுவதாக. இந்த மூமெண்டே அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக நாங்கள் சொல்லுகிறோம் ராஜா. இழந்த 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 காசை அந்த ஸ்திரீ திரும்ப பெற்றுக்கிட்டா, இழந்த பையனை திரும்ப பெற்றுக்கிட்டான். ஆமேன் ஆமேன். இழந்த ஆட்டை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி இழந்த பிசினஸ், இழந்த உறவுகள், இழந்த பணங்கள் திரும்ப வருவதாக. ஆமேன். திரும்ப பெற்றதுதான் பைபிள் இருக்கிற கதைகளே. நான் சொல்றேன், நீங்க இழந்த வருஷத்தின் பலன்களை, இழந்த காரியங்களை எல்லாம் திரும்ப எடுக்கிற வருஷங்களா இருக்கிறது. இந்த வருஷம் திரும்ப எடுக்கிற வருஷம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க ஒன்றும் இல்லை, சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள், சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஒன்று கூட வைக்கப்படுகிறது இல்லை, எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். டேடி, அதை உங்க பிள்ளைகள் மேல நான் பேசுறேன் இந்த மாலை வேலையில். ஆமேன் ஆமேன். உலகத்தில் பல்வேறு திசைகளில் இருந்து இந்த வார்த்தையை கனம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஆமென், நான் அதை ரிலீஸ் பண்ற அந்த நேரத்தில் சகலத்தையும் இவர்கள் திருப்பிக் கொள்வார்களாக. ஓ, இழப்புகளுக்கு மேலா இழப்புகளை பார்த்த பிள்ளைகள் இந்த வருஷம் மீட்பின் வல்லமையை பார்ப்பார்களாக. இந்த வருஷம் எல்லாம் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுவதாக. அவளுடைய நிலமும் 7 வருஷத்திற்கான விளைச்சலும் கொடுக்கப்பட்டது போல கொடுக்கப்படுவதாக நான் பேசுகிறேன். ஆமென். தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் மேற்கை நோக்கி கொடு என்றும் சொல்லப்படுகிறது. கொடுக்கப்படுவதாக நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ, நீங்க அதை செய்றீங்க ராஜா, உண்மை உள்ளவர்.
உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற நல்ல தேவன். அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இன்றைக்கு எல்லா விதைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பாடல் பாடும் பொழுது நீங்கள் கொடுக்கலாம், ஆன்லைனில் நீங்கள் கொடுக்கலாம்.